ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5/5/2024 ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5ஆந்தேதி 424. நம்ம கொடுத்த போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு மட்டும் தான் பாஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 418, 416, 496, 498ன்னு கொடுத்துட்டோம். அதிலே உங்களுக்கு ஏசியில் கொடுத்துருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா 48ன்னு கொடுத்துருப்பேன் ஏசி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அது பாஸு. இதிலே பார்த்தீங்கன்னா 84 ஏசி கொடுத்துருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4. ஒரு வேளை நீங்கள் இதை பார்த்து வந்து தனித்தனியாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். அதாவது ஏ போர்டுக்கு 4 கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஏசியில் பார்த்து ஒரு வேளை ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். சிங்கிள் நம்பராக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு பணம் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம 4 நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு வின்னிங் நம்பர் ரெகுலராக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்துக்கு ஒரு வின்னிங்கை வாங்கலாம். அதாவது வின்னிங்கை அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமான நம்பர் ப்ளே பண்ண வேணாம். ஏன்னா ஒரு வாட்டி நம்மளுக்கு வின்னிங் எடுக்கிறது மிகவும் சிரமமான கேமு. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம வின்னிங் அடிச்சிட்டோன்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம கேமை விட்டுறணும். ஏன்னா போன வாட்டி நம்ம 5/24 கொடுக்குற டயத்துலேயே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். 5/24 நம்ம என்றைக்கு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 5/24 வின்னிங் வந்து 5/24 அடிக்கிற அன்றைக்கி நம்ம 5/24 கொடுத்துருக்கோம். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 424ன்னு கொடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 3 நாள் 4 நாளில் கரெக்டாக வந்து அதையும் அடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு போகும். ஒரு நாள் 2 நாள் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் கூட நாளைக்கு கூட அடிக்கலாம். ஏன்னா வந்து அன்னன்னைக்கு உள்ள கெஸ்ஸிங்கை வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுக்க ரொம்ப சிரமம். அதனால் வந்து உங்களோட கணக்கில் இதில் உள்ளதை மட்டும் நீங்கள் எப்பயுமே ரெகுலராக எடுத்து நீங்கள் வைங்க. ஏன் கேட்குறீங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக வின்னிங் கொடுத்துருவோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6ஆந்தேதி கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா லாட்ரி W768, நார்த் தமிழ் லாட்ரி 6/5/2024. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வின்னிங் நம்பர் வரும். ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 6-2. இதே பி போர்டு பார்த்தீங்கன்னா 7-0. சி போர்டு பார்த்தீங்கன்னா 5-3. இதுதான் நம்ம எடுத்திருக்கோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் உங்கள் கணக்கில் வரதா மட்டும் பாருங்கள், வந்தால் மட்டும் எடுத்துக்கு தனியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போயும் அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி கொடுக்கறது கூட நம்மளுக்கு பாஸ் ஆனால் தான் பாஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி வின்னிங் அடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக போட்டு விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு போயிடும். கரெக்டாக விளாண்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு காசு கிடைக்கும். கரெக்டாக நார்மலாக விளாண்டுக்கோங்க. ஏபிசி பார்த்திங்கன்னா ஏபிசி 6-7-5, 6-7-3, 6-0-5, 6-0-3. இதுலேயே உங்களுக்கு 2 காலத்தில் பார்த்தீங்கன்னா 2-7-5, 2-7-3, 2-0-5, 2-2-0-3. அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 4 நம்பர் தான், 100 ரூபாய்க்குள்ளே தான் நம்பர் கொடுக்குறோம். அதிகமான நம்பர் கிடையாது. அடுத்து ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 6-5. இதுதான் நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கோம். இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் அப்படியே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.